வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரையின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை கண்டுகளிப்பதற்காக கிம்பர்லி மாகாண மேயர் மதுரைக்கு வருகை புரிந்தார். மதுரையின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நேரில் கண்டுகளிப்பதற்காக மதுரை விமான நிலையம் வந்த கிம்பர்லி மாகாண மேயர் தமிழர் பாரம்பரியப்படி மதுரை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நேரில் கண்டுகளிப்பதற்காக லண்டன் அருகே உள்ள கிம்பர்லி பகுதியின் மேயர் சாரா ஹீட் மற்றும் துணை மேயர் கிளிப் ஆகியோர் மதுரைக்கு வருகை தந்துள்ளனர். மதுரை விமான நிலையத்தில் அவர்களுக்கு அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேயர் சாரா ஹீட் மற்றும் அவரது குழுவினர் மதுரையின் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டிடக்கலை, கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை செயல்பாடுகளை பார்வையிட ஆர்வமாக உள்ளனர். மேலூர் பகுதியில் நடைபெறவுள்ள பொங்கல் விழாவில் விவசாயிகளுடன் இணைந்து பொங்கலிட்டு கொண்டாடவும், அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நேரில் காணவும் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன் கூறுகையில், வெளிநாட்டு பிரதிநிதிகளை முறையாக வரவேற்க மதுரை மாநகராட்சி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மதுரையின் விருந்தோம்பல் பண்பிற்கு இது ஒரு பின்னடைவு என்றும் தனது பயணம் குறித்து பேசிய மேயர் சாரா ஹீட் கூறுகையில், தமிழ் மக்களின் அன்பான வரவேற்பும் உபசரிப்பும் என்னை நெகிழ செய்துள்ளது. மதுரையின் கலாச்சாரத்தை அறியவும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை காணவும் தான் மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் என்றும் தெரிவித்தார். இந்த பயணத்தின் மூலம் மதுரை மற்றும் லண்டன் இடையிலான கலாச்சார உறவுகள் மேம்படும் என்றும் மதுரையை ஒரு இரட்டை நகரம் திட்டத்தின் கீழ் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதுல முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி மதுரைனாலும் சரி, தமிழ்நாடுனாலும் சரி, நம்மளுடைய உபசரிப்பும், நம்மளுடைய அவங்கள இந்த நாட்டில இருந்து வந்தாலும் அவங்கள பாராட்டி அவங்களுக்கான சரியான தளங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கான ஒரு தளத்தை கொடுக்கறது நம்மளுடைய யூஸ்வலா நம்மள தமிழ்நாட்டோட மதுரையோட வழக்கம். பட் இந்த மதுரை மாநகராட்சி அவங்கள முதல்ல ஒரு தடவை இன்வைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான முறையான செயல்பாடுகள் செய்யாதது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய சில விஷயங்களா இருந்துச்சு. அதனால மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க அவங்களுக்கான என்ன தேவைகளோ அதற்கான முன்னெடுப்புகளை இங்க எடுத்து பொங்கலுக்கான விழாக்கள் அவங்க கலந்து கொள்ள செய்து அவங்கள வெல்கம் பண்றதுக்கான அனைத்து வேலையிலையும் நம்மளுடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதற்கான முயற்சியை எடுத்து இது பண்ணியிருக்கோம். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, இவங்க நம்ம ஒரு சாதாரண நம்ம வீட்டுக்கு வரவங்கள வரவேற்கணும்ன்றது ஒரு மிக அடிப்படையான விஷயம். அதை கூட செய்யாத இந்த அரசாங்கம் எப்படி தொழில்முறைகளை வரவேற்க போது, எப்படி மற்ற விஷயங்கள நிர்வாக திறமைகள்ல எப்படி அவங்க செயல்பட போறாங்க அப்படின்றது மிகக்குரிய கேள்விக்குறியா இருக்கு. பட் இந்த இடத்துல அதை அரசியலாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அவங்கள மிக முறையான ஒரு வரவேற்பை கொடுத்து அவங்களுக்கான ஒரு பொங்கல் விழாக்களை தொடர்ந்து சுத்தி காமிச்சு தொடர்ந்து அவங்களுக்கான வரவேற்பை முறையாக கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரோட ஆணைக்கிணங்க நம்மளுடைய வரவேற்பு கொடுப்போம்னு நினைக்கிறேன். கோவையைச் சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கு குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்து கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கீதா. இவரது கணவர் பாலாஜி. சங்கீதா கடந்த 6 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகிறார். கணவர் கட்டுமான தொழில் செய்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் மாதம் 15,000 ரூபாய் வருமானத்தை கொண்டு 2 மகன்களையும் படிக்க வைத்து வருகின்றனர். தற்போது ஒரு மகன் கல்லூரியில் பயின்று வருகிறார், மற்றொரு மகன் பள்ளியில் பயின்று வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து 2.10 லட்சம் பெற்று கூடுதலாக மாவட்ட கூட்டுறவு வங்கியில் இருந்து கடன் பெற்று வீடு கட்டி உள்ளனர். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் மூலம் இவர்களின் வீடானது கட்டப்பட்டுள்ளது. மேலும் சங்கீதா மத்திய அரசின் பீமே BLC திட்டத்தின் பயனாளியாக இருந்து வரும் நிலையில் அவரது உழைப்பையும் நம்பிக்கையையும் கருத்தில் கொண்டு இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து குடியரசு தின விழா அன்று டெல்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் பேரணியை இவர் நேரில் காணவும் குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காகவும் அழைப்பிதழ் அளிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள சங்கீதா அனைத்து பெண்கள் கடினம் பாராமல் உழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுத் தலைவருக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தரும் முதல்வராக நமது தமிழக முதல்வர் உள்ளார் என்று MP ஈஸ்வரசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
தமிழர் திருநாள் திராவிட பொங்கல் விழாவை தமிழகம் முழுவதும் திமுகவினர் பொதுமக்களுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்தி உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே நிகமம் பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் ஏற்பாட்டில் பெண்களுக்கான கயிறு இழுத்தல் மற்றும் கோல போட்டி நடைபெற்றது. இதில் கோவை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை, நெகமம், பொள்ளாச்சி, சூலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு கயிறு இழுத்தல், கோல போட்டி, மியூசிக்கல் சேரில் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதல்வர் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கென்று பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு குடும்பத்திலும் மாணவ மாணவியருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி குடும்ப மேன்மையடைய சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிமாறன், தென்றல், திருமலை ராஜா, பொள்ளாச்சி வடக்கு நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன், ஒன்றிய செயலாளர்கள் செந்தில்குமார், கிரி, கதிர்வேல் உள்ளிட்ட ஏராளமானோர் திமுகவுடன் கலந்து கொண்டனர். கோவை ராமநாதபுரத்தில் உள்ள கைத்தறி ஆராய்ச்சி நிலையத்தில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மையத்தில் பொங்கல் விழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவியர் பொங்கல் வைத்து குலவை சத்தம் போட்டு ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் நிகழ்ச்சியில் மியூசிக்கல் சேர், கயிறு இழுத்தல், உரிகடித்தல் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் சில்க் வில்லேஜ் நிறுவனர் கைத்தறி முருகேசன், பழனிவேல், ஆலோசகர் ராஜாராம், ஆசிரியர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தொகுதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பாக பொங்கல் திருநாளினை கொண்டாடினர். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் இஸ்லாமியர்கள் கொண்டாடிய பொங்கல் திருவிழா. இஸ்லாமியர்கள் என்றால் பிரியாணி மட்டுமல்ல, பொங்கலும் கொடுப்போம் என்று சமுதாய ஒற்றுமைக்கு வித்தாக மகபுபாளையம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பள்ளி, கல்லூரி மற்றும் அனைத்து பகுதிகளிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையில் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொகுதியில் உள்ள மக்களும் தேவாலயத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஏராளமாக வாதிரியார் அனைவரும் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என்று உற்சாக முழக்கமிட்டு சமத்துவ பொங்கல் இதுதான் என்றவாறு அனைத்து சமுதாய மக்களுக்கும் சர்க்கரை பொங்கலை விநியோகம் செய்து அனைவருக்கும் ஊடகங்களில் வரக்கூடிய வேளையில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களை யாரும் பிரிக்க முடியாத ஒரு நிலை இருந்து வருவதாக இந்த இஸ்லாமியர்கள் இணைந்து கொண்டாடிய இந்த பொங்கல் திருவிழா தற்போது பேசு பொருளாகி உள்ளது. பல்லடம் ஸ்ரீவாணி இன்டர்நேஷனல் பள்ளியில் 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜி தமிழ் சரிகமபா டைட்டில் வின்னர் திரு மகிழன் பருதி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஆக முடியாது, நான் ஜி போனதுக்கு அப்புறம் உழைச்சதை நம்புறனோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நான் 15 வருஷம் நான் ராப்பகலா உழைச்சேன். இந்த விழாவில் பள்ளி குழந்தைகளின் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முட்டைய போடும் கோழிக்கு ஒப்பனையாரு மயிலுக்கு பற்றைய குத்தி அடிக்கின குட்டிக்கு இனிமேல் நம் முன் அளிக்க வருகிறார்கள் 2ஆம் வகுப்பு ஆ மற்றும் ஆ பிரிவு. தொடர்ந்து போக துணிச்சல் அதற்கு வெள்ளம் அடையாமல் இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் பள்ளியின் தலைவர் திரு பால தண்டாயுதபாணி, தாளாளர் திருமதி பரிமளம், முதல்வர் திருமதி சரண்யா ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெற்றோர் கலந்து கொண்டு அவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ஊக்கப்படுத்தினர்.
மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் ஒருபுறம் இருந்த அரசு அதிகாரிகளின் கயிறு அறுந்து விழுந்ததால் அங்கு சிரிப்பலையும் ஏற்பட்டது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொங்கல் விழா மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் அணியினர் கயிறை வேகமாக இழுத்த போது கயிறு அறுந்தது. இதனால் மறுபுறம் இருந்த அரசு அதிகாரிகள் கீழே விழுந்ததால் அனைவர் மத்தியிலும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. மாவட்ட ஆட்சியர் உரியடிக்கும் போட்டியில் கலந்து கொண்டு கண்களை மூடியவாறு உரியடிக்கும் போட்டியில் பானையை உடைத்து வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற மாவட்ட ஆட்சியரை தோளில் தூக்கி அரசு அலுவலர்கள் கொண்டாடினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் அனைத்து அரசு அலுவலர்களுடன் பொங்கல் விழா நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டத்தின் போது மயிலாட்டம், கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு காளையை அழைத்து வரப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைக்கு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மரியாதை செய்து பொங்கலை ஊட்டிவிட்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பெண் அலுவலர்களுடன் கும்மி அடித்து கொண்டாடினார். மேலும் உரியடிக்கும் போட்டியில் கலந்து கொண்டு கண்களை மூடியவாறு உரியடிக்கும் போட்டியில் பானையை உடைத்து வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற மாவட்ட ஆட்சியரை தோளில் தூக்கி அரசு அலுவலர்கள் கொண்டாடினர். மேலும் கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் அமைச்சர் தரப்பு மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன் தலைமையில் இரு அணிகளாக கயிறு இழுக்கும் போட்டியில் கலந்து கொண்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் அணியினர் கயிறை வேகமாக இழுத்த போது கயிறு அறுந்தது. இதனால் மறுபுறம் இருந்த அரசு அதிகாரிகள் கீழே விழுந்ததால் அனைவர் மத்தியிலும் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. பொங்கல் விழாவில் அனைத்து அரசு அலுவலர்களும் கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொங்கல் விழாவை கோலாகலமாக அனைத்து அரசு அலுவலர்களும் சேர்ந்து கொண்டாடியது அனைவர் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. லீ நியூஸ் நிறுவனம் பொங்கல் திருநாளினை தனது ஊழியர்களுடன் வெகு சிறப்பாக கொண்டாடியது. உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். லீ மேக்ஸ் ஓடிடி நிறுவனத்தின் சார்பாகவும் யாழி நிறுவனத்தின் சார்பாகவும் இந்த இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெரு உகையும் அடைகிறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு அறிவுரை வழங்கி மாநகர காவல் ஆணையர் கண்ணன் அவர்கள் ஹெல்மெட்டையும் வழங்கினார். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு கோவை மாநகர காவல் ஆணையர் டாக்டர் கண்ணன் ஹெல்மெட் வழங்கி அறிவுரை வழங்கினார். கோவை மாநகர் பகுதியில் பொதுமக்களுக்கு தலைக்கவசம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை லட்சுமி மில் சந்திப்பில் கோவை மாநகர காவல்துறை கிழக்கு போக்குவரத்து பிரிவு சார்பாக 37வது சாலை பாதுகாப்பு மாதம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல் ஆணையர் டாக்டர் கண்ணன் விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் தலைக்கவசம் அணியாமல் வந்த 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போலீசார் தடுத்து நிறுத்தி வழக்கு பதிவு செய்யாமல் அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கோவை மாநகர காவல் ஆணையர் டாக்டர் கண்ணன் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வந்தனர். மேலும் அவர்களுக்கு தலைக்கவசம் குறித்து நேரடியாக விழிப்புணர்வு செய்தார். ஒரு சிலர் பின்னால் அமர்ந்து ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு ஹெல்மெட் வழங்கி அறிவுரையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை ஆணையர், உதவி ஆணையர்கள் மற்றும் போக்குவரத்து போலீசார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழக வியாபாரிகள் சம்மேளன கடைவீதி கிளை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கோவை கடைவீதி பகுதியில் தமிழக வியாபாரிகள் சம்மேளன கடைவீதி கிளை சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோவை கடைவீதியில் உள்ள வியாபாரிகள் சங்கம் சார்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பட்டாசுகள் வெடித்து வியாபாரிகள் சங்கத்தின் கொடியை ஏற்றி மற்றும் பொங்கல் வைக்கப்பட்டது. மற்றும் கடைவீதிக்கு வரும் அனைத்து பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கும் இனிப்புகள் மற்றும் பொங்கல் வழங்கப்பட்டது. இந்த பொங்கல் விழாவிற்கு தமிழக வியாபாரிகள் சம்மேளன தலைவர் எஸ். எம். முருகன் தலைமை தாங்கினார்.
வழங்கினார். கடைவீதி கிளை தலைவர் KL மணி முன்னிலை வகித்தார். கடைவீதியில் பொங்கல் வைத்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுச் செயலாளர் உதயகுமார், தலைமை பொருளாளர் சிலுவை முத்துக்குமார், பொருளாளர் தியாகராஜன் உட்பட சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய தலைமை கமிட்டி நிர்வாகிகளும் கடைவீதி கிளையினுடைய நிர்வாகிகளும் இணைந்து சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். என்றும் தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் 1982 ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பொங்கல் நிகழ்ச்சியாக இருப்பதால் அவர்களுக்கு பொங்கல் இனிப்பு வழங்கி சிறப்பான முறையில் இருக்கிறோம். தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் மீண்டும் 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 சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் நாளை நடைபெற இருக்கும் பொங்கல் நிகழ்ச்சிகளை அவரவர்கள் வீட்டிலே பொங்கல் வைத்து தமிழகம் எங்கும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தமிழக வியாபாரிகள் சம்மேளனத்தினுடைய சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும், யூடியூப், Facebook, இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.